கொடுத்த மூங்கில்களே நாம் படிப்பதற்கு கீதையிலும் புல்லாங்குழல் கொடுத்த சோத்தமன் புகழ் பாடுங்களே மண்டாடும் எங்கை மலர் தோட்டங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே திருப்புரு சோத்தமன் புகழ் கொடுத்த மூங்கில்கள் புல்லாங்குழல் கொடுத்த செம்ம அழகு சாமி நீ சூப்பரா சாமி. ஆமா என்ன பண்ண போய் சாமி போய் மாமனாரியா காரி பண்ணிட்டு வா சீக்கிரம் நேரத்தில் எப்படியா போடானா போன பொள்ளாச்சி மாதிரி சுற்றிக்கிறான் இதுக்கு அது அப்பா கோயில் உச்சாரு அது கூட தூக்கின்னு போடுவான். ஜனா உச்சாரு என்ன பாய் போச்சு பொறுமையா போய் வாங்க உன் ஜாவுக்கு வண்டி ஓட்ட போறியோ போயிட்டோம். என்னஜா வாயில கை வை பாப்பா பாடும் பாட்டி உனக்கு எவ்வளவு சூப்பரா பாரு இல்ல அவங்க நல்லா இருக்குதுங்க அதான் சொல்றேன். என்ன பண்ண கட்டிங் எல்லாம் பண்ணி ட்ரிங்கிங் பண்ணி சரி முடிய வெட்டினேன் அதெல்லாம் பொறுத்து கொண்டா ஆனா சேவிங் பண்ண பாடுறது கோயில் செஞ்சா காசு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 250. எவ்வளோ 250? 200 வாங்கடா பால் கஞ்சா போறதா டேய் என்ன விஷயம் போறா டேய் யாரவா இல்ல நான் மாட மஞ்சில நான் உடம்புல கல்லால செஞ்சு காட்டில அடி வாங்க மாட்டீங்களோ 10 மணிலிருந்து உதவ வாங்கிடுறீங்க. எனக்கு 10 மணிலிருந்து நான் கஷ்டப்படல. என்ன கஷ்டப்படுறேன் உட்காந்து கிக்க போனதா அவரு உட்காந்து டொக்கு போனறான். அதான் ஐயா கொஞ்சம் நவு சாமி போறது சவுண்டே வராது ஜிங்சான்னு போட்டுங்கிறாரு. மூஞ்சி வச்சு எழுதிக்கிறான் பாரு அந்த மாதிரி இல்லாதவங்க மொத்தம் கெழிச்சு வச்சு மூஞ்சி. கொஞ்சாமே பண்ணாரா கஜா நீ அடி வாங்க தேவல கம்பல வாங்குற 6 லட்சத்தை கட்டிட்டு கிளம்பிடு. 6 லட்சம் ரூபாய் பணம் நீ யாரு வச்சுன்னு கொடுத்தா? யாரு வச்சுன்னு பணம் கொடுத்தா? இந்த கொடுத்தா ஐயா இவன் ஆரணீர் ஓஜா நாடக மன்றத்துக்கு கூட்டாந்து உலகிட்ட சொல்லி சேர்த்தது நான் சேர்த்து வச்சா நான் காண்ட தேவடா பையன் வச்சுன்னுக்குறாங்க. மூஞ்சி சரி என்ன கேட்ட பிடிக்கிறானா பணத்தை யாரு வச்சுன்னு குத்திங்க? பணத்தை யாரு வச்சுன்னு கொடுத்தா கேட்டேன். பணத்தை உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன். சத்தியமா உண்மைதான், போய் சொல்ல மாட்டேன், எல்லாருமே உண்மைதான். எங்க அம்மால வச்சுதான் நான் உங்க அம்மால வச்சுன்னு தான் கொடுத்தேன். நீ எங்க அம்மால வச்சுக்கணும் வச்சுக்கணும் அத்தனை நேரம் போதாடாச்சு. எங்க அம்மால பக்கத்துல வச்சுன்னு பணம் கொடுத்தேன். ஆமா உங்க அம்மால வச்சுன்னு தான் கொடுத்தேன். உனக்கு பணம் வேணுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் கலவரை தாலுகா அத்தியானம் அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேதர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இருந்து எங்க அம்மா லட்சம் பணம் கொடுத்தா? ஆமா. உனக்கு பணம் வேணுமா? போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு கொடுங்க, மயிறு கொடுங்க. நாங்க பணம் கொடுத்தலாம் அது வந்து பணம் வேணாப்பா புரியுதா? ராஜா அந்த குடுத்துட்டு என்ன வேணா பண்ணுவீங்க? பண்ணுங்க என்ன ஏன்டா டேய்
இந்த ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் மோரக்கன் ஒரு பூவரசன் 4 ஊருக்கு தேர்ந்து 4 மாவட்டத்துக்கு தேர்ந்து ஊர்ல வந்தாலே பூவரசன் வந்துக்கிறாங்க கேக்குறாங்க. பேரும் புகழமா இருக்கிற இந்த தொழில் விட்டு போன என்னடா தொழில் டேய் அருமையான சாப்பாடு. ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, 2000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. 10 பரோட்டா 2 ஒரு பரோட்டா. என் விருப்பம் நான் என் வயிறு நான் துணு உணுனா 3 பரோட்டா சாப்பிட்டு வரேன். நான் தான் சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். இந்த தொழிலை விட்டு போன வேற என்ன தொழில் தெரியும் உனக்கு? உன் தலையாத்தி நீ கூத்தாடி கிடக்கலாம். அப்படி நான் கூத்தாடி சம்பாரி நீ என்ன ஒண்ணு அவசியம் கிடையாது. என்ன சொல்ற? ஜாத்தி அடி வாங்கி சம்பாரின்னு அவசியம் கிடையாதா? இந்த ஊரு தலைவர் வச்சுன்னு சாராய கடை வச்சு போயிச்சுன்னு போயிடா. அது செய். ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ, ஒரு கோவில் கூட இருக்குதோ இல்லையோ, சாராய கடை இருக்கணும். அப்பதான் கிராமம் செல்வ செழிப்பா இருக்கும். இனிமே ஊரு ஒரு சாராய கடை திறக்கப்படும். ஏண்டா ஊர்ல கோயிலுக்கு பள்ளிக்கூடம் அதான் வேணாம். நம்மளுக்கு ஊரு சாராய கடை வைக்கணும். ஏன் ஒயிச்சா போடுறோம். 145 ரூபா வைக்கிறான் சரகு. அதுனால 5 ரூபா பாட்டிலோட ரேட் என்ன 140 தான். அட்டைப்பட்டிலையும் எடுத்து கொடுக்க அம்மா தாலியா இருக்கு 5 ரூபாய். 5 ரூபா. அது வேற 100 ரூபாய் பெட்ரோல், வாட்டர் கிளாஸ், சைடிஸ் எப்படி பார்த்தாலும் 300 ரூபாய் செலவாகும். இவதான் செலவாகும் தெரியல. அந்த கருமத்தையான போய் வாங்கி குடிக்கிறீங்க. கை கால் குடைச்சல், தோள்பட்ட வலி, தசைப்பிடிப்பு, தசைவலி, முடக்கவாதம், இடுப்பிலி வலி, தீக்காய் தன்பு போனவளுக்கு இருக்கிறது ஒயிட் ஷாப். எங்க? பெருமாந்தாங்கல். ஒயிட் ஷாப் இருக்குது பெருமாந்தாங்கல். ஏன்டா டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒவ்வொரு குடும்பத்திற்குரிய ஆண் மகன் கஷ்டப்படுறாங்க, குடும்பத்திற்காக தலைவர் உழைக்கிறாங்க. ஒவ்வொரு கஷ்டத்துக்காக ஆண் மகன் போயிட்டு ஒயின் ஷாப்ல குடிக்கிறாங்களே. வீட்டுல இருக்கக்கூடிய தாய் குணம் போய் எங்க உடம்பும் வலி தாங்க முடியல, கஷ்டமா இருக்குது, அவங்களும் ஒயின் ஷாப் போனா அந்த குடும்பம் விளங்குமா? அவன் ஒயின் ஷாப் எல்லாம் போக கூடாது. நான் சொல்ற மாதிரி கேட்டா குடும்பத்துல சண்டையே வராது. என்ன சொல்றா? குடும்பத்துல சண்டையே வராது. கேட்டுக்குமா? காலைல காட்டி நாம ஒரு வேலைக்கு போவோம். அவன் வேலை செஞ்சுட்டு ஒன்னும் டயர்ட முடியல, அவன் ஒரு கோட்டை வச்சுட்டு வரான்னு வச்சுக்கா. வரும்போது பொம்பளை என்ன பண்ண தெரியுமா? ஒரு ஆம்லெட் ஆப்பாயில் பொடி மாசு சைடிஸ் வச்சுக்கணும். வச்சுனா அழகா சாப்பிட்டு அழகா பத்துருவோம். குடும்பம் நல்லபடியா போகும். அவன் வரும்போது வீட்டுக்கிட்டு வரும்போது தான் என்ன புடிங்கிட்டு வந்த, நீட்டா சம்பாதிச்சுட்டு வந்தா அப்படின்னு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கா. அவன் பொக்குன்னு போதில மூஞ்சில குத்துவான். அப்புறம் என்ன பண்ண புள்ளக்காரன் லபலபா தெரு ஓடும், பொண்ணு லபலபா தெரு ஓடும். அப்புறம் போயிட்டு அண்ணா என்னாச்சானா எல்லாரும் கூட்டு போய் ஜானி மொத்த பேர் கூட்டு வந்துருந்தாங்க. என்னத்துக்கு ஆனா குடும்பம் நல்லா போனோமா, அவன் சர்வீஸ் வரான்னு தெரிஞ்சா ஒரு ஆம்லெட் ஆப்பிள் செஞ்சு வை, குடும்பம் நல்லபடியா போகும். புரியுதா? சரியா? நீ நானும் மாமா மச்சான். ஆமா, நீ மட்டும் சாராயரை வச்சு போச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தார வடித்தேன். ஏன் இந்த தொழில் விட்டுடு, உனக்கு நான் என்கிட்ட வந்துருங்க. உனக்கு ரெக்கமெண்ட் பண்ற தலைவர் கிட்ட. அப்படியா? ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்துல சால்லா கடை போட்டு விட்டுறோம். சால்லா கடை. உனக்கு சாராய கடை, எனக்கு சால்லா கடை. உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? எனக்கு விக்கிற வேலை, உனக்கு மொத்த நக்கிற வேலை. மச்சான் என்னடா உம்மால பேர வச்சிக்கிறாரு? என்ன சொல்றா ஆரியால்தா? என்ன பையன் என்ன எப்படி சொல்றான் பாருங்க. என்ன வேண்டா? எங்க அம்மால நீ வச்சுக்கிறான். என்ன சொல்றா? அப்படியே கேட்டாவா? அப்படியே சொன்னா டேய் சொன்னா சொல்லிமே போறான் உர்றா. டேய் அம்மா ஐவாஸ் புலா மரம் சொன்னா சொல்லிமே போறான் உர்றா. ஏ திருமுஜியா உன்னால வரது டேய். டேய் 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 உலகால ஒரு நேரத்தில் எனக்கு பேர் வச்சரா சந்திரசேகர் ஜமீன். எப்போது வந்தனை கோலை கிணத்தோடு எடுத்தாய் போல் உருவத்தை பெற்றாயோ சந்திரசேகர் ஜமீனார். இன்று முதல் சந்திரசேகர் நயினார். எனக்கு இவர் சாதா செல்ல கிடையாது. இன்று முதல் பெயராகப்பட்டது. வருங்காலத்தில் பாமர மக்கள் அனைவரும் வரைய வேண்டும். இந்த சந்திரசேகரன் சூடப்பட்டது என்று ஐயா சிரிக்காதீங்க. மாட்டி எல்லாம் அப்படி நிறையா பாத்துக்கிறனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராத கஞ்சி காப்பாத்துறோம். நாங்கள் காலையில எழுந்த உடனே முதல் பால் கனி குட்டிக்கு தான் கொடுப்போம். ஆரோக்கிய மில்க் நமது ஊரில் தயாரிக்கப்படுகிறது. ஏய் மாட்டா என்ன நேதி முடி வரதா? சி ஆமா இவன் தான் காலையில எழுந்தா
கனி குடி கொடுப்பான், நாங்களாம் பூனை குடி நாய் குடி கொடுப்போம். பண்ணியில பேச முடியல, செக் பண்ணி சொல்றாரு. இருங்க, அப்பதான் தெரியும் உள்ள கிச்சல மெடிசன் பார்க்கல. தொண்டில் கிச்சு கிச்சு இருக்கு, தொண்டையில் கிச்சு கிச்சு இருக்கிறதா? ஆமா. மறந்துதான் சொல்லடையா, செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போகும். கிச்சு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குதாங்க. செக்ஸ் மாத்திரை பிரியாணி என் மனைவி இருந்தா என் மனைவி இல்ல யாருக்கு எங்கடி செல்லு, எங்கடி சாப்பாடு சாப்பாடு வார்த்தை இந்த தெவிடியா கேட்டாலே தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும், தலத்தங்கள் சுதந்திரிக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும். அப்புறமற்ற வெள்ளை நேரடி ஒருத்தோர் உன் கர்மனை தோன்றி காட்சி கொடுப்பட சொல்லி உன் வார்த்தையை கேட்டு நான் மருந்தை நிறுவனம் எடுத்தேன். எங்களுக்கு சாப்பாடு செய்ய முடியாது. இந்த கல்லுக்கு மஞ்சளுக்கு தீபாவளி செய்தன, இது தெய்வமா கிடையாது, இது வெறும் கல்லு. இந்த கல்லு கல்லு இருக்கிற வேலைக்கு 3 கல்லு வச்சானா. வேணாண்டா, இவன் கையால சாப்பாடு செஞ்சு போட்டு அதை நம்ம சாப்பிட்டு உயிரோட ஆசை கிடையாது. அடுத்து என்ன செய்வது தெரியுமா? ஒரு அழைச்சி பக்தர் கூட்டு வருவார். பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தொட்டு தாலிகட்டே கணவன் நன்றாக இருக்க வேண்டும், ஈடெடுத்த மகன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும். திருமணத்தர நீங்க குழந்தை வர வேண்டி எத்தனையோ விடுதலுக்காக ஒரு அழைத்து வாய்ப்படிகள் என்று மடியாண்டு மடிக்காணிக்கை பெற்ற காணிக்கை வேண்டுதல் என்ற பெயர் ஒரு ஆழத்தில் உடலில் செலுத்துகிறார்கள். அதற்கு மாறாக உலகக்கூடியவள் இந்த பாவர் மக்களிடத்தில் சென்று மடியே இந்த மடிக்கு அடைக்க பெற வேண்டும். பாவர் மக்கள் செய்த பாவங்கள் அடைத்து தீர வேண்டும். குடும்பத்தில் சுமணத்தில் அடைக்கிற மனதில் எண்ணி உனக்கு ஆளுக்கு 5 10 போட்டு போடியா முடியாது, போக முடியாது. செல்லியம்மா உங்ககிட்ட மடியாண்டி வர்றாம்மா. உங்களால கிடைச்ச காணிக்க 1 ரூபாய் 2 ரூபா 5 10 எந்த குறைந்தாலும் நினைச்சுக்கிட்டு இந்த செல்லியம்மனுக்கு நீங்க மடிக்காணிக்க போட்டீங்கன்னா அந்த குறையெல்லாம் நீங்க விடம்மா. ஐயா எல்லாருமே போடலாம், அம்மா நீங்க எல்லாருமே போடலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 காலி வாசி இருக்குது, பகவான் வாசி இருக்குது. தயவு செய்து இப்ப யாருன்னா ஏந்து வீட்டுக்கிட்டு பாய் சுத்தின்னு போனீங்கோ பெரிய மண்ணுவலி பாம்பா தான் பறிப்புங்க சொல்லிட்டு அப்படியே உட்காந்து நாடகத்தை பாருங்க. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடரான்மா மரணமேதாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய் வீரத்தில் இதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் இவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதன்றோ காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே. சொல்பவன் கண்ணன்
தர்மம் வாழே. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியமும் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே சாத்தினான் கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக இக்கலைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்கே வாழ்க. परित्राणाय साधूनां विनाशाय सदुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை. ஊர்பழி ஏற்றாயடா கர்ணா உன்பழி கொண்டேனடா. நானும் உன்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்க கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவாரடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோட்டி கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா பஞ்சகை கள்ளனடா. கர்ணா பஞ்சகை கள்ளனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.